நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்து புராணங்களின்படி பூமியில் உள்ள மனிதர்களுக்கு மரணத்தையும் அவர்கள் செய்த பாவம் புண்ணியம் இவற்றை கணக்கில் கொண்டு இறந்தவர்கள் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டுமா நரகத்திற்கு செல்ல வேண்டுமா என்ற முடிவுகளை எடுக்கக்கூடிய கடவுள்தான் யமதர்மராஜன். இந்த யமதர்மராஜனை கதைகளில் படிக்கும்போதும் படங்களில் பார்க்கும்போதும் கருமையான தோற்றத்தோடு கூரிய பற்களோடு மிகவும் பயங்கரமான தோற்றத்தில் தலையில் கொம்புகளோடு எருமை மாட்டின் மீது வருவது போல பார்த்துருப்போம். பொதுவாக கடவுள்கள் அழகான தோற்றம் அளிப்பார்கள். அப்படி இருக்கும்போது ஏன் யமதர்மன் இப்படி கோரமாக இருக்காரு? இப்படி யாராவது யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு சிவபெருமானோட கோபமும் ஸ்ரீ விஷ்ணுவோட ஒரு வரமும் தான் காரணம். ஆமாம், ஹிந்து புராணம் சொல்லக்கூடிய அப்படி ஒரு புராண கதையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கதையை முழுசாக கேளுங்க. கதையோட முடிவில் இந்த புராண கதைகள் எல்லாம் உண்மையா, இந்த கதைகள் மூலம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். இது தன்னுடைய அகந்தையால் தன் அழகை இழந்து சாபம் பெற்ற யமதர்மனின் புராண கதை. மனிதர்களுக்கு மரணத்தை கொடுக்கக்கூடிய கடவுளா யமதர்மன் இருந்தாலும் அவரும் ஒரு தேவர் தான். அதனால் தேவர்களுக்கே உரிய அழகும் வசீகரமும் அவர்கிட்ட இருந்துச்சு. இந்த பொலிவான தோற்றத்தின் காரணமாக தேவலோக கன்னிகளும் பூலோக பெண்களும் இவரின் மேலே அதிகமாக ஈர்க்கப்படுறாங்க. இது மற்ற தேவர்களுக்கு கோபத்தை உண்டாக்குது. காலமும் செல்ல செல்ல யமதர்மன் தன்னுடைய கடமையை மறந்து தன்னுடைய அழகின் மீதும் வசீகரத்தின் மீதும் கர்வம் கொண்டு தான் செய்ய வேண்டிய பணியை நிறுத்திட்டு பெண்களோடு மகிழ்ச்சியாக நேரத்தை செலவழிக்கிறாரு. இதனால் பூமியில் யாருமே இறக்கலை. சாவு பயம் இல்லாமல் அவங்க விருப்பத்துக்கு ஏற்றவாறு வாழ துவங்குறாங்க. பசி பட்டினி கொலை கொள்ளை எல்லாமே நடக்குது. யமதர்மனோட இந்த செயல் கண்ட பூமாதேவி கோபமடைகிறாங்க. சிவபெருமான்கிட்ட முறையிடுறாங்க. உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட சிவபெருமான் தன்னை சந்திக்க கைலாயம் வரும்படி யமதர்மனுக்கு அழைப்பு கொடுக்கிறாரு. யமதர்மரும் சிவபெருமானை சந்திக்கிறாரு. யமதர்மரே, உம்மை பார்த்து பூமியில் யாரும் பயப்படுவது போல் தெரியவில்லையே என்று சிவபெருமான் கேட்க, ஆம் பிரபு என்று யமதர்மனும் பதிலளிக்கிறாரு. தேவ கன்னிகள் அனைவரும் உங்களோடு பழகதான் அதிக ஆசைப்படுறாங்க போலவேன்னு சொல்லிக்கிட்டே, எனக்கு தாகமாக இருக்கு, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓடையில் சென்று கொஞ்சம் தண்ணீர் எடுத்து வர முடியுமான்னு யமதர்மன்கிட்ட சிவபெருமான் கேட்கிறாரு. யமதர்மனும் தண்ணீர் எடுக்க ஓடைக்கு போகிறாரு. அங்கிருந்த ஓடையில் குனிஞ்சு தண்ணீர் எடுக்கும்போது அந்த தண்ணீரில் தலையில் கொம்புகளோடு கூரிய பற்களோடு இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான உருவத்தை யமதர்மன் பார்க்குறாரு. தான் பார்த்தவற்றை சிவபெருமான்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு சிவபெருமான் சிரிச்சுக்கிட்டே, அதை பார்த்து நீ பயம் கொள்ள தேவை கிடையாது, தண்ணீரில் தெரிந்தது உன் பிம்பம்தான், இப்படி சொல்லிக்கிட்டே தியான நிலைக்கு சிவபெருமான் போயிடுறாரு. சிவபெருமானின் இந்த வார்த்தைகளை கேட்டு அதிர்ச்சி அடைந்த யமன் தலையில் கை வைத்து பார்க்குறாரு. தலையில் கொம்பு, கூரிய பற்கள். ஈசனே, ஏன் எனக்கு இந்த நிலைமை? என் தவறை நான் உணர்ந்துட்டேன், இனி என் கடமை தவற மாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு யமதர்மன் கெஞ்சுறாரு. யமதர்மனோட இந்த வார்த்தைகளை சிவபெருமான் கொஞ்சமும் கண்டுக்கல. இதனால் தன் பழைய உருவத்தை திரும்ப பெற பிரம்மதேவனை சந்திக்க யமதர்மன் போகிறாரு. ஆனால் பிரம்மதேவன் படைக்கும் தொழிலில் தீவிரமாக ஈடுபடுறாரு. அதனால் இவரை கண்டுக்கவே இல்லை. கடைசியாக தன் தவறை முழுவதும் உணர்ந்த யமதர்மன் பகவான் விஷ்ணுவை நோக்கி கடுமையான தவம் புரிகிறாரு. அந்த தவத்தில் மகிழ்ச்சி அடைந்த விஷ்ணு யமதர்மன் முன் தோன்றி உனக்கு என்ன வேண்டும்னு கேட்கிறாரு. என்னுடைய பழைய வசீகரமான தோற்றம் திரும்ப வேண்டும்னு யமதர்மனும் சொல்கிறாரு. அதற்கு யமதர்மா, உனக்கு நடந்த அனைத்திற்கும் நீயேதான் காரணம். நீ உன் கடமையை சரியாக செய்திருந்தால் உனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. உன் சாபத்தை என்னால் முழுமையாக அகற்ற முடியாது. ஆனால் உன் கொம்புகளை என்னால் அகற்ற முடியும். அதற்கு பதிலாக அந்த கொம்புகளை உடைய எருமை மாட்டினை நீ உன் வாகனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதனை தவிர உன் கோரமான தோற்றத்தை
என்னால் மாற்ற முடியாது. உன் கடமையை நீ செய்ய தவறியதற்கு இதை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். பகவான் விஷ்ணுவோட இந்த வார்த்தைகளை முழுமையாக கேட்ட யமதர்மன் தன் விதியை இனி மாற்ற முடியாது என்பதையும் தான் செய்த தவறுக்கான தண்டனை தான் இந்த தோற்றம் என்பதையும் உணர்ந்து கொண்ட யமதர்மன் எருமை மாட்டினை தன்னுடைய வாகனமாக ஏற்றுக்கொள்கிறார். தன்னுடைய கடமை தவறாமல் இன்று வரை செயல்பட்டு கொண்டும் இருக்கிறார். ஹிந்து தொன்மவியல் சொல்லக்கூடிய இந்த புராண கதை கடமை தவறினால் கடவுளும் தண்டிக்கப்படுவார் என்பதை தெளிவாக உணர்த்துகிறது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எங்களோடு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல மகாபாரத கதைகளையும் தமிழ் இலக்கிய கதைகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.